Hello friends, welcome to our channel Success Learn with Mala. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும். இந்த சேனல்ல நம்ம 6th ல இருந்து 12th வரைக்கும் இருக்கிற இங்கிலீஷ் புக்ல இருக்க ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்டரி ரீடர், தென் அதுக்கான क्वेश्चन அண்ட் ஆன்சர், கிராமர், எக்ஸசைஸ் இது எல்லாமே நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா அப்படின்ற ப்ரோஸ் தான் பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் கொடுத்துருக்காங்க. யூனிட் 1 ப்ரோஸ் 1ல் டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா விச் வாஸ் ரிட்டன் பை ஏஜி க்ரோனின். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டார்ட் ஸ்டோரியை ரைட் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜி க்ரோனின்றவர் தான் வந்து இதை ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகே பிஃபோர் வி ஸ்டார்ட் த லெசன் லெட் மீ நோ அபவுட் த ஆத்தர். ஓகே, லெட் அஸ் லேர்ன் அபவுட் த ஆத்தர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஆர்ச்சிபெல்ட் ஜோசப் க்ரோனின் 1896 to 1981 was a Scottish novelist, dramatist and physician. A doctor by training, Cronin was one of the most renowned storytellers of the 20th century. Many of his stories have emerged from his medical career and are noted for their narrative skill, deep social conscience and finely drawn the character. ஓகே, ஆர்ச்சிபெல்ட் ஜோசப் க்ரோனின் அப்படின்றவர் தான் வந்து இவருடைய ஃபுல் நேம். 1896 இவரோட பீரியட் வந்து 1896 to 1981 was a Scottish novelist and dramatist and physician. as a டாக்டராக இவர் ட்ரைனிங் எடுத்திருந்தாலும் இவர் வந்து ஒரு மோஸ்ட் ரினவுல்டு ஸ்டோரி டெல்லராக இருக்கிறார். ஓகேவா? ஸோ எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20th century. Many of his stories have emerged from this medical career. ஸோ இவரோட ஸ்டோரிஸ் ஃபுல்லாகவுமே இவர் என்ன படிச்சிருக்காரோ மெடிக்கல் ஃபீல்டை பேஸ் பண்ணி தான் இவருடைய கரியர் ஃபுல்லாகவும் இவரோட கெரியரை பேஸ் பண்ணி தான் இவருடைய ஸ்டோரிஸ் இருக்குது. அண்ட் ஆர் நோட்டட் ஃபார் த நெரேட்டிவ் ஸ்கில். அவரோட நெரேட்டிவ் ஸ்கில்ஸும் அவரோட கெரியரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. டீப் சோஷியல் கான்சியஸ் அண்ட் ஃபைன்லி ட்ரவுன் த கேரக்டர்ஸ். இவரோட கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து மெடிக்கல் கெரியரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. க்ரோனிஸ் புக்ஸ் வேர் நாட் ஒன்லி பெஸ்ட் செல்லர் பட் சம் ஆஃப் தெம் சச் அஸ் த Citadel, The Keys of Kingdom were made into the successful film and were adapted for radio and television. ஸோ இவருடைய புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேர் நாட் ஓன்லி பெஸ்ட் செல்லர், விற்பனைகளுக்காக மட்டும் இல்லாமல் நல்ல விற்பனை ஆகுது அப்படின்னு மட்டும் இல்லாமல் சம் ஆஃப் ஹிஸ் சச் அஸ் த சிட்டாடல், த கீஸ் ஆஃப் கிங்டம். ஸோ இந்த மாதிரியான ஸ்டோரிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிம்ஸ் அண்ட் அடாப்டட் டு த ரேடியோ அண்ட் டெலிவிஷன்லையும் ஒரு ஃபிலிமாக இவரோட இதை வந்து ஸ்டோரியை வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? His novel Country Doctor is a novel name, was adapted for a long-running BBC radio and TV serial. இது வந்து BBC ரேடியோவிலும் டிவி சீரியல்லையும் வந்து இந்த நாவல் வந்து இதாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம எப்போவுமே லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளாசரி செக்ஷன் பார்ப்போம். ஸோ க்ளாசரி செக்ஷன் பார்த்துக்கலாம். ஷங்க், SHRUNK, ஷங்க் அப்படின்றது ரைஸ் ஒன் ஷோல்டர் ஸ்லைட்லி அண்ட் மொமெண்டர்லி. ஸோ அவரோட பாடி லாங்குவேஜ், இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் பாடி லாங்குவேஜ். இந்த ஷோல்டரை ரொம்ப ரைஸ் பண்ணி, ஸோ நம்ம ஒரு கெத்தாக பேசும்போது பேசுவோம் இல்லையா, எனக்கு என்ன அப்படின்னு பேசுவோம் இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து ஷோல்டரை ரைஸ் பண்ணி பேசுகிறதுக்கு. இது யூஸ்வலாக பார்த்தீங்க ஃபாரினர்ஸ்லாம் அதிகமாக இந்த பாடி லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஷங்க் ரைஸ் ஒன் ஷோல்டர் ஸ்லைட்லி அண்ட் மொமெண்டர்லி. Next, tunic means it's one of dress. Okay, a loose outer garment without sleeveless. அதாவது ஸ்லீவ்லெஸ் இல்லாமல் ஒரு லாங் ஓகேவா, ஸ்லீவ்ஸ் இல்லாமல் ஒரு லாங் ட்ரெஸ்ஸை வந்து டியூனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்லாக்கன் மீன்ஸ் ரெடியூஸ்ட். ஸோ கொஞ்சமாக கம்மியாகிறது. ஸ்லாக்கன் மீன்ஸ் ரெடியூஸ். டிமியூனர் மீன்ஸ் appearance and behavior. Artless means innocent or guileless. அதாவது ஒரு இன்னசென்ட் சொல்லுவோம் இல்லையா, அவை குளித்தனம். ஸோ அதுதான். நெக்ஸ்ட் ஹவாக் அப்படின்றது செல் திங்ஸ் crying out loudly, கோயிங் டு ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். அதாவது ஒரு பொருளை விற்கிறதுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நல்லா கூவி சத்தமாக விற்கிறோம் இல்லைங்களா, ஸோ அதை தான் வந்து நம்ம ஹவாக் அப்படின்னு சொல்கிறோம். ஹவாக். Deserted means uninhabited and unoccupied, அதாவது கைவிடப்பட்ட. ஓகேவா? நெக்ஸ்ட் deserted. Emigrate means take up citizenship of another country.
ஒரு கண்ட்ரிலேருந்து மூவ் ஆகி இடம்பெயர்றது, ஓகேவா, எமிக்ரேட். வெக்ஸேஷன், அனாயன்ஸ். வெக்ஸேஷன்ஸ் மீன்ஸ் அனாயன்ஸ், ஒரு என்ன சொல்கிறது, தொந்தரவு செய்கிறது, ஓகேவா. நெக்ஸ்ட் வெஸ்டிப்ளூ. வெஸ்டிப்ளூ மீன்ஸ் லூபி. லூபி மீன்ஸ் வீட்டோடைய ஃப்ரண்ட் பேஜை வந்து அந்த ஒரு என்ட்ரன்ஸை வந்து நம்ம வீட்டினுடைய முன் அறையை வந்து லூபி அப்படின்னு சொல்லுவோம். சேட்டர். சேட்டர் மீன்ஸ் நம்ம சேட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். எ சீரியஸ் ஆஃப் ஷார்ட் குயிக் ஹை பிச்ட் சவுண்ட், ஒரு சத்தமாக பேசுறது இல்லை சேட் பண்ணுறதுனா பேசிகிட்டு இருக்கிறது, ஓகேவா. இன்ட்ரூட். இன்ட்ரூட் மீன்ஸ் என்டர் வித்தவுட் பர்மிஷன், அதாவது ஒரு பர்மிஷன் இல்லாமல் என்ட்ரி ஆகிறது, ஓகேவா, அதை தான் வந்து இன்ட்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரபிள். ரபிள் மீன்ஸ் ஒரு புரோக்கன் பிரிஸ்க், ஒரு சிறு சிறு கற்களை தான் வந்து ரபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா. டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா, ஏஜி க்ரோனின், ஓகேவா. ஏஜி க்ரோனினோட ஃபுல் நேம் தான் ஆர்ச்சிபல் ஜோசப் க்ரோனின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த லெசனில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தர் வந்து வெரோனாவுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அந்த வெரோனாவுக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு 2 பாய்ஸை பார்க்குறாரு. அந்த பாய்ஸோடைய ஆட்டிடியூடு, அவங்களோட பிஹேவியர், அவங்களோட கேரக்டர், அவங்களோட மைண்ட் செட், இதெல்லாம் தான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாரு, ஓகேவா. Okay, here is the story about love, devotion, sacrifice, sincerity and maturity displayed by 2 little boys in their action to save the life of the sister who suffer from tuberculosis of the spine. ஓகேவா, இந்த ஸ்டோரி வந்து ஒரு 2 லிட்டில் சில்ட்ரனை பற்றி சொல்கிறாங்க. அவங்களுடைய டிவோஷன், சாக்ரிஃபைஸ், லவ், சின்சியாரிட்டி, மெச்சூரிட்டி, இது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. எதுக்காக வந்து இது எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய சிஸ்டருக்கு வந்து டியூபர்குலோசிஸ் அப்படின்ற இது வந்து லங்ஸில் தான் வரும் இல்லைங்களா, இது அது வந்து ஸ்பைனில் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. டியூபர்குலோசிஸ் அப்படின்ற இந்த டிசீஸ் வந்து ஸ்பைனில் வந்திருக்கு. இதை வந்து க்யூர் பண்ணுறதுக்காக அவங்க வந்து அவங்களுடைய லவ், டிவோஷன், சாக்ரிஃபைஸ், சின்சியாரிட்டி எப்படி வந்து காமிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க, ஓகேவா. அவங்க சிஸ்டரை குணப்படுத்துறதுக்கு இவங்க என்ன மாதிரியானதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு, ஓகேவா. Read the story to find out how their actions give a new hope for humanity. ஸோ இதை நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹியூமனிட்டி மேலே திரும்பவும் ஒரு நம்பிக்கை வரும். எப்படி வந்து நம்மளை வந்து நம்ம இன்னுமே வந்து இது பண்ணிக்கலாம், அதாவது வந்து எப்படி ஹோப்ஃபுல்லாக நம்மளோட லைஃப் வந்து ரன் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த ஸ்டோரி மூலமா நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. As we drove through the foothills of the Alps, 2 small boys stopped us on the outskirts of Verona. They were selling wild strawberries. Don't buy one, Luigi, our cashier's driver. You will get much better fruit in Verona beside these boys. As we drove through the foothills of Alps, ஆல்ப்ஸ்ன்றது ஒரு மவுண்டெயின், அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அந்த மவுண்டெயினுடைய அடிவாரத்தில் இது வந்து வெரோனாவில் வர்றதுனால, இந்த வெரோனான்ற சிட்டி வந்து இட்டாலியில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த இதில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, ட்ராவல் பண்ணிகிட்ருக்கார் ஆத்தருக்கு கூட அவருடைய டிரைவரான லூஜி அப்படின்றவர், ஓகேவா. அந்த இடத்துல வந்து அந்த ஒரு கேட் மாதிரி வரும் இல்லையா, அந்த சிட்டிக்குள்ளே என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லையா, அந்த கேட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பாய் ஸ்டாப்ட் ஆஸ் ஃபார் த அவுட்ஸ்டிக் ஆஃப் வெரோனா. ஸோ அந்த ஒரு சின்ன பாய் வந்து இந்த காரை நிறுத்தி தே வர் செல்லிங் வைல்ட் ஸ்ட்ராபெரிஸ், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ராபெரிஸை வந்து விற்கிறாங்க, ஓகே. ஸோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க இவங்கள. ஸோ பட் டோன்ட் பை ஒன் லூஜி, அவருடைய டிரைவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காஷியஸ் டிரைவர், வேண்டாம், ஏன்னா இதை விட பெஸ்ட்டான ஃப்ரூட்ஸ்லாம் சிட்டிக்குள்ளே போனால் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாய்ஸ் அப்படின்னு சொல்கிறார், பிசைட்ஸ் தீஸ் பாய்ஸ் அப்படின்னு சொல்கிறார், ஓகேவா. நெக்ஸ்ட், he shrugged his shoulder to convey his disapproval for the shabby appearance. He shrugged his, ஆல்ரெடி நம்ம ஷக்டுன்ற வேர்டுக்கு மீனிங் பார்த்தோம். என்ன பார்த்தோம், ஒரு ஷோல்டரை ரைஸ் பண்ணி மற்றவங்கள தாழ்த்தி நம்மளை அதிகமாகவும் பேசும்போது நம்மளோட ஷோல்டர் கொஞ்சம் உயர்த்தி பேசுகிறது தான் வந்து ஷக் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த டிரைவர் சொல்கிறாரு, he shrugged his shoulder to convey his disapproval of his shabby appearance. shabby appearance வந்து பார்த்தீங்க அப்படின்னா dressed in an tidily way, அதாவது ஒரு கிளாத் வந்து ஒரு
க்ளீனாக இல்லாமல் ஒரு மாதிரி டர்ட்டியான ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து அவங்களோட அப்பியரன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து ஷாபி அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாய்ஸ்லாம் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஓகே, ஒன் பாய் ஹேட் அண்ட் ஓன் ஜெர்சி அண்ட் கட் ஆஃப் ஜாக்கி பேண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பையன் வந்து ஒரு ட்ரெஸ், அந்த ஜெர்சி மீன்ஸ் அது வந்து ஒரு ட்ரெஸ்ஸு. இது வந்து இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாங் ஸ்லீவ் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு லாங் ட்ரெஸ். ஓகேவா? அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருக்கிறாங்க. ஒன் பாய் ஹேட் அண்ட் ஓன் ஜெர்சி அண்ட் கட் ஆஃப் ஜாக்கி பேண்ட். அந்த கீழே வந்து ஒரு கட் ஆஃப், நம்ம சாக்ஸ் மாதிரி ஒரு ஷாக்ஸ்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் பேண்ட் வந்து போட்டிருக்கான். The other shortened army tunic gathered in loose fold about his skinny frame. ஸோ இன்னும் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டியூனிக் ஆல்ரெடி பார்த்தோம், அது ஒரு லூஸ் அவுட்டர் கிரேம் வித்தவுட் ஸ்லீவ்ஸ் இல்லாமல் ஒரு ட்ரெஸ்ஸும் இன்னொருத்தவங்க போட்டிருக்காங்க. ஓகேவா? எட் கேசிங், அவங்கள உத்து பார்க்குறது. கேசிங் மீன்ஸ் உத்து பார்க்குறது. கேசிங் அட் த 2 little fingers with the brown skin, tangled hair and dark earnest eyes, we felt ourselves strangely attached. Okay, so strangely attracted. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டு பசங்களையும் உத்து பார்க்கும்போது அவங்களுடைய ஸ்கின் வந்து ப்ரௌன் கலர் ஸ்கின், டேங்கிள்டுக்கேன்னா அழகாக கம் பண்ணாமல் ஒரு மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஹேரு, அண்ட் டார்க் இயர்னஸ்ட் ஐஸ், அந்த கண்ணில் வந்து எப்போவுமே ஒரு உண்மை தெரியக்கூடிய ஒரு கண். ஓகேவா? ஸோ தெளிவான ஒரு பார்வை. வி ஃபெல்ட் அவர்ஸ் ஸ்ட்ரேஞ்ச்லி அட்டாச்ட். அதை பார்க்கும்போது அவங்களையே கவரக்கூடியது, அதாவது ஆத்தரையே கவரக்கூடிய அளவுக்கு அவங்களோட அப்பியரன்ஸ் இருக்குது, அவங்களோட கண்ணில் ஒரு உண்மை தெரியுது. ஓகேவா? My companions spake to the boys, discovered that they were brothers. Nicole, the elder, was 13. Jacopo, who barely come up to the door handle of the car, was nearly 12. ஸோ என்னுடைய கம்பெனியன் கூட வந்தவர் வந்து அந்த பாய்ஸ் கிட்டே பேசுகிறாரு. யார் சொல்கிறார்? இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக யார் நமக்கு நெரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த நெரேட்டர், அதாவது ஆத்தர் தான் வந்து நெரேட்டராக இருக்கார். ஓகே, ஸோ இதில் வந்து அவர் என்ன சொல்கிறார், என் கூட வந்தவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, அந்த பிரதர்ஸ் கிட்டே பேசினாங்க. ஸோ அதில் என்ன தெரியுது, ஃபர்ஸ்ட் பாய் வந்து எல்டர், ரெண்டு பேருமே பிரதர்ஸ். எல்டருடைய நேம் வந்து நிக்கோல், விச் வாஸ், அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஸ் 13 years old. அண்ட் யக்கோபா வாஸ் தம்பி. ஓகேவா? அவனோட யங்கர் பிரதர். ஸோ 12, அவனோட ஏஜ் வந்து 12. அவன் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறாங்க. அந்த டோர் ஹேண்டில், காரோடைய டோரு கூட அவனால் ஹேண்டில் அந்த சைஸுக்கு தான் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வி பாட் தர் பிக்கஸ்ட் பாஸ்கெட் அண்ட் தென் செட் ஆஃப் த டவுன் டுவோர்ட் த டவுன். அவங்க அந்த ரெண்டு பிரதர்ஸ் வந்து அந்த ஸ்ட்ராபெரிஸ் ஃப்ரூட்ஸை வந்து செல்லிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்கக்கிட்டேருந்து ஒரு பிக்கஸ்ட் பாஸ்கெட்டை வாங்கிக்கிட்டு அவங்க டவுனுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. யார்? வெரோனோன்ற டவுனுக்குள்ளே. ஸோ ஆத்தர் அண்ட் அவருடைய கம்பேனியன் எல்லாமே உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மார்னிங் கம்மிங் அவுட் ஆஃப் அவர் ஹோட்டல், we saw our friends bent over shoe shines beside the fountain in the bubbly square doing brisk business. பிரிஸ்க் மீன்ஸ் ஒரு ஆக்டிவ் அண்ட் எனர்ஜெட்டிக் வேவை தான் நம்ம வந்து பிரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பிரிஸ்காக இருக்கிறது நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ தட் மீன்ஸ் பிரிஸ்க் மீன்ஸ் எனர்ஜிக். த நெக்ஸ்ட் மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே பார்க்குறாரு ஆத்தர் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னும் போது அந்த 2 little பிரதர்ஸை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட் மார்னிங் கம்மிங் அவுட் ஆஃப் அவர் ஹோட்டல், அந்த ஹோட்டலில் வி saw our friends bent over the shoe shine box beside the fountain. அதாவது அந்த ஃபவுண்டைன் வந்து தண்ணி கொட்டுற இடம். ஓகேவா? ஸோ அந்த அழகுக்காக வச்சுருப்பாங்க இல்லையா, தண்ணி கீழே வந்து ஃபர்தர் ஆகிறது. ஸோ அந்த இடத்துல வந்து ஷூக்கெல்லாம் பாலிஷ் போட்டுட்ருக்காங்க அந்த ரெண்டு பிரதர்ஸும். அது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா பிரிஸ்க் பிஸ்னஸ், ரொம்ப ஆக்டிவாக அந்த வேலையை வந்து அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. ஓகே, we watched for a few moments, then the trade slanked when we went over. They greeted us with friendly faces. ஸோ ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணுறாரு ஆத்தர். வாட்ச் பண்ணிவிட்டு ஸ்லாங்க்டு வி வெண்ட் ஓவர், அதாவது அங்கே இருந்த அந்த கூட்டம் எல்லாம் வந்து கொஞ்சம் குறையட்டும் அப்படின்னு, அந்த க்ரௌடெல்லாம் கொஞ்சம் ரிடியூஸ் ஆகட்டும். ஸ்லாங் மீன்ஸ் ரிடியூஸ்ட். ஓகேவா? ஸோ ரிடியூஸ்ட் ஆகட்டும்னு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பேசுகிறாரு. தேவ் கிரீட்டட் ஆஸ் வித் ஃப்ரெண்ட்லி ஃபேஸஸ். ஓகே, தேவ் கிரீட்டட் ஆஸ் வித் ஃப்ரெண்ட்லி ஃபேஸஸ். I thought you picked fruit for a living, I said. We do many things, sir, Nicole answered seriously.
ஸோ நான் நினச்சேன் நீங்கள் வந்து வாழறதுக்காக ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. பட் நிக்கோல் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் நிறைய ஒர்க் வி டூ மெனி திங்ஸ் சார் அப்படின்னு சீரியஸாக ஆன்சர் சொல்கிறார். ஹி கிளான்ஸ்ட் அட் த ஹோப்ஃபுல்லி, ரொம்ப ஒரு பார்வை பார்க்குறான் நிக்கோலன்ஸ், ஒரு 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 நம்பிக்கைக்குரிய ஒரு பார்வை. ஆஃபன் வி ஷோ விசிட்டர் த்ரோ த டவுன் டு ஜூலியட் தோம்ப் அண்ட் அதர் பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது நாங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் விற்கல, அது நாங்கள் என்ன பண்ணுறோம், ஷூவும் பாலிஷ் போடுவோம். அண்ட் இந்த டவுனுக்கு ஃபுல்லாக வந்து வர்றவங்க வந்து இந்த சிட்டியை சுற்றி பார்க்கணும் அப்படின்றவங்களாம் அவங்களுக்கும் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணி இந்த பிளேஸை வந்து சுற்றி காமிப்போம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து ஜூலியட் தாம்ப் அவங்களுடைய கல்லறை இதெல்லாம் நாங்கள் காமிப்போம் அப்படின்னு சொல்கிறார். ஆல்ரைட் ஐ ஸ்மைல்ட் யூ டேக் அஸ் எல்லாம், ஓகே அப்போ நான் என்னையும் கூட்டிகிட்டு போவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறார். As we made the round, my interest was again provoked by the remarkable demeanor. So provoked means ஒரு தூண்டுதல், ஓகேவா, ஸ்டிமுலேட் பண்ணுறது, இன்னும் வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரொவோக் பண்ணுறது. டிமியூனர் மீன்ஸ் அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர். ஸோ அந்த ரெண்டு பாய்ஸோடைய அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் வந்து ஆத்தரை வந்து அவங்கள பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ப்ரொவோக் பண்ணுது. ஓகே, தே வர் சைல்டிஷ் எனஃப், அவங்க பார்க்குறதுக்கு சைல்டிஷாக தான் இருக்கிறாங்க. அண்ட் மெனி வேஸ் யூ குயிட் ஆர்ட்லெஸ், அந்த ஒரு இன்னசென்ட்டாகவும் இருக்கிறாங்க. ஆர்ட்லெஸ் மீன்ஸ் இன்னசென்ஸ். எக்கோப்போ வாஸ் லிவ்லி ஆஸ் எ ஸ்குரில் மீன்ஸ் அனில், நம்ம சொல்லுவானே அது அந்த மாதிரி ரொம்ப துருன்னு வேலை பார்த்துட்ருக்கான். நிக்கோல் ஸ்மைல் வாஸ் ஸ்டெடி அண்ட் எங்கேஜிங், அவனுடைய ஸ்மைல் வந்து ரொம்பவுமே ஸ்டெடியாக இருக்குது, எங்கேஜிங், கரெக்டாக அவனுடைய ஒர்க்கு, அந்த ஸ்மைல் வந்து இன்னும் பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது. 18 both these boys' faces there was a seriousness which was far beyond the years. பட் இந்த மாதிரி அவங்களோட ஃபேஸில் ஒரு இன்னசென்ட்டும் இருக்குது, ஒரு ஆக்டிவான ஃபேஸும் இருக்குது. பட் அவங்களோட ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸாக ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃபேஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இன் எ வீக் விச் ஃபாலோட் வி saw them frequently for they proved extremely useful to us. ஸோ அந்த 1 week ஃபுல்லாக அவங்கள எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியுமோ அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த பாய்ஸை வந்து பார்க்க முடியுது இவரால். இஃப் யூ வாண்டட் டு பேக் ஆஃப் அமெரிக்கன் சிகரெட் ஆர் சீட் ஃபார் த ஒப்பேரா ஆர் த நேம் ஆஃப் குட் ரெஸ்டாரண்ட்ஸ், நிக்கோல் அண்ட் ஜேக்கோபோ குட் பி relied upon to satisfy our needs. ஸோ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கெல்லாம் அந்த 1 week ஃபுல்லாக பார்க்க முடியுமோ அங்கெல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்க்க முடியுது. அதாவது அந்த லிட்டில் சில்ட்ரனை பார்க்க முடியும், அந்த 2 பாய்ஸை வந்து பார்க்க முடியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இஃப் யூ வாண்ட் டு பேக் அமெரிக்கன் சிகரெட், அவங்க என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஷூஸ் பாலிஷ் பண்ணுறது நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் செல் பண்ணுறது பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் அவங்க வந்து எங்கெல்லாம் அந்த மாதிரி ஃபாரினர்ஸ்லாம் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸோ இந்த டவுனுக்கு புதுசாக வரவங்களுக்கு வந்து சுற்றி காமிக்கிற ஒர்க் பண்ணுறாரு. இஃப் யூ வாண்டட் டு பேக் ஆஃப் அமெரிக்கன் சிகரெட்ஸ், இல்லை அமெரிக்கன் சிகரெட்ஸ் வேணுமா, இல்லை சில பேருக்கு வந்து சீட்ஸ் ஃபார் ஒப்பேரா அப்படின்றது வந்து ஒரு நடனம் இது பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ், அந்த ஒரு இது ஓகேவா, கலையரங்கம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸ் ஏதாவது வேணும்னா இவங்க புக் பண்ணி தருவாங்க. அண்ட் இங்கே ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வேணும்னாலும் கூப்பிட்டு போவாங்க. இந்த மாதிரி என்ன ஒர்க் கிடைச்சாலும் அவங்க செய்வாங்க. ஓகேவா, ஸோ என்ன கேட்குறமோ அவங்க கேட்குறவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிற அளவுக்கு இவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நிக்கோல் அண்ட் ஜேக்கோபோ குட் பி ரிலைட் அப்பான் டு சாட்டிஸ்ஃபை அவர் நீட்ஸ், நம்மளுடைய தேவைகளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு அவங்களோட ஒர்க் இருக்கும். வாட் ஸ்டாக் ஒன் மோஸ்ட் வாஸ் தர் வில்லிங்னஸ் டு ஒர்க், என்ன ஒரு வில்லிங்னஸோடு அவங்க வந்து பண்ணுவாங்க எல்லாமே. ஓகேவா, டூரிங் தி சம்மர் டேஸ் அண்டர் த ஹாட் சன் தேவ் ஷைன் ஷூஸ், சோல்ட் ஃப்ரூட்ஸ், ஹாக் நியூஸ் பேப்பர், கண்டக்ட் டூரிஸ்ட் ரவுண்ட் த டவுன் அண்ட் ran errant மீன் பிட்டி ஜாப். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆச்சரியமாக இருக்க ஆத்தருக்கு என்னென்னா, இந்த ஒரு சம்மர் டேஸ், அதாவது வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த டேஸில் அண்டர் த ஹாட்ஸ் தென் தேவ் ஷைன் ஷூ, என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, தேவ் ஷைன் ஷூ, அந்த 2 பசங்களும் ஷூ ஷைன் பண்ணுறாங்க. சோல்ட் ஃப்ரூட்ஸ் விற்கிறாங்க. ஹாக்டு நியூஸ் பேப்பர் அப்படின்றது நியூஸ் பேப்பரை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, நம்ம முன்னாடி பார்த்த ஒரு கூவி ஒரு பொருளை விற்கிறத வந்து ஹாக்டு அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, ஹாக் நியூஸ் பேப்பர். கண்டக்ட் டூரிஸ்ட் ரவுண்டு, டூரிஸ்ட்டை வந்து சுற்றி காமிக்கிறதுக்கு அந்த ஒர்க்கும் பண்ணுறாங்க. ரன் ரொம்ப இரண்ட் மீன் பிட்டி ஜாப். அது மட்டும் இல்லாமல் யார் என்னென்ன ஒர்க்கு சின்ன ஒர்க் கொடுத்தாலும் அவங்க அதை பண்ணுறாங்க.
One night we came upon them in the windy and deserted square, resting on the stone pavement beneath the light. The pavement அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா pavement means pathway, அதாவது வந்து நடைபாதை. ரைஸ் த பாத் ஆஃப் அந்த ஒரு ஸ்லைட் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு இருக்கக்கூடிய அந்த பாத்வே, ஓகேவா? ஸோ நடைபாதை தான் வந்து பேவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நிக்கோல் செட் upright tired. Nicole sat upright tired. A bundle of unsold newspaper lay at his feet. Jacopo, his head resting upon his brother's shoulders, was asleep. It was nearly midnight. ஓகே, ஒன் டே நைட் வந்து ஆத்தர் அவங்கள பார்க்குறாங்க. எங்கே பார்க்குறாங்க அப்படின்னா யாருமே இல்லாமல் ஒரு இந்த இடத்துல வந்து டிசர்ட்டட் அப்படின்றது நம்ம பொதுவாக கைவிடப்பட்டன்னு பார்ப்போம். இந்த பிளேஸில் இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறாங்க, யாருமே இல்லாமல் அந்த ஒரு பிளேஸில் வந்து பார்க்குறாரு. ரெஸ்டிங் ஆன் த ஸ்டோன் பேவ்மெண்ட் நீத், அந்த நடப்பாதையில் வந்து அந்த ரெண்டு பசங்களும் உட்காந்துருக்காங்க. அந்த லைட்டில் நீத் ஆஃப் த லைட்ஸ், அந்த லைட்ஸ். நிக்கோலோ செட் அப்செட் அண்ட் டயர்ட், அப்ரைட் அண்ட் ரொம்ப டயர்டாக இருக்கிறான் நிக்கோல் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அன்சோல்டு நியூஸ் பேப்பர், அந்த விற்காமல் இருக்கக்கூடிய அந்த நியூஸ் பேப்பரை லே அட் ஹிஸ் ஃபீட், அவனோட ஃபீட் கீழே வச்சுருக்கிறான், காலில் வச்சுருக்கிறான். ஜேக்கோபோ ஹிஸ் ஹெட் ரெஸ்டிங் அப்பான் ஹிஸ் பிரதர் ஷோல்டர், அவனுடைய பிரதரோடைய ஷோல்டரில் வந்து அவன் படுத்து தூங்குறான். யார்? ஜேக்கோபோ, ஓகேவா? ஏன்னா அது ஒரு மிட் நைட்டுன்றனால அவனும் டயர்டாக இருக்கனால ஜஸ்ட் இப்படி சாஞ்சு தூங்குறாங்க. ஓகே, why are you out so late, Nicole? Why are you out so late, Nicole? அப்படின்னு கேட்குறாரு ஆத்தர். வெயிட்டிங் ஃபார் த லாஸ்ட் பஸ் ஃப்ரம் த படுவாவுடைய லாஸ்ட் பஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்கோம். விஷால் செல் அவர் பேப்பர்ஸ் வென் இட் கம்ஸ் இன். ஸோ இங்கே அந்த படுவாவுடைய பஸ் வந்துச்சுன்னா நாங்கள் விற்க முடியாமல் வச்சுருக்க பேப்பர்ஸ் எல்லாம் விற்றுடலாம் அப்படின்னு சொல்கிறோம். மஸ் யூ ஒர்க் ஸோ ஹார்ட், யூ போத் லுக் ரேதர் டயர்ட். ரொம்ப ஹார்டான ஒர்க் பண்ணுறீங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாகவும் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டும் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பசங்க சொல்கிறாங்க, அந்த ரெண்டு பாய்ஸ் சொல்கிறாங்க, வி ஆர் நாட் கம்ப்ளைனிங் சார். நாங்கள் இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாலாம் யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை, அதுக்காக நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் புலம்பவும் இல்லை. ஏன்னா அவங்க அந்த ஒர்க்கை இன்ட்ரெஸ்டாக செய்கிறாங்க. ஓகே, பட் த நெக்ஸ்ட் மார்னிங் வென் ஐ வெண்ட் ஓவர் டு த ஃபவுண்டைன் to have my shoes shine, I said, Nicole, the way you and Jacopo work, you must earn quite a bit. You spend nothing on clothes, you eat little enough. When I see you have a meal, it's usually black bread and things. Tell me, what do you do with your money? So next morning இவர் வந்து அந்த ஷூ ஷைன் பண்ணுற அந்த ஷூஸ் ப்ராலிஸ் போடுறதுக்காக வந்து போகிறாரு. அப்போ வந்து அந்த நிக்கோல் அண்டு எக்கோபோ கிட்டே கொஷின் கேட்குறாரு, நீங்கள் வந்து நிறைய ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய மணி ஏர்ன் பண்ணுறீங்க, பட் உங்களுடைய க்ளோத் மீன்ஸ் நாட் கிளாத், அது க்ளோத் தான் நம்ம சொல்லணும், ஓகேவா? க்ளோத்தில் வந்து மணி சென்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. தென் ஈட்டிங்கில் கூட நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டேங்கிறீங்க. பிளாக் பிரெட் அண்ட் ஃபிக்ஸ் மட்டும்தான் சாப்பிட்றீங்க. ஃபிக்ஸ்னால் அத்திப்பழம்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிடைச்சது கம்மியாக தானே சாப்பிட்றீங்க, ஃபுல்லாக கூட நீங்கள் சாப்பிட்றது இல்லையே. ஸோ டெல் மீ, வாட் டூ யூ டூ வித் யுவர் மணி? ஸோ என்ன பண்ணுறீங்க, உங்களோட மணியை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. ஹி கலர் டீப்லி அண்டர் ஹிஸ் sunbone and grew pale. He looked to the ground. ஸோ இந்த மாதிரி கேட்ட உடனே அந்த ரெண்டு பசங்களுக்கும் ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவங்க வந்து கீழே குனிஞ்சிக்கிறாங்க. ஓகே, you must be saving up to the emigrate to America, I suggest. He looked at me sideways, spoke with an effort. ஐ திங்க் நீங்கள் வந்து எமிக்ரேட் பண்ணுறதுக்காக, அதாவது அமெரிக்காவுக்கு மூவ் ஆகிறதுக்காக வந்து இந்த மணியெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களா? நான் நினைக்கிறேன் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு அந்த பசங்க வந்து பேசலாம், ஒரு எஃபோர்ட் எடுத்து பேசுகிறதுக்கு சைடில் பார்த்துட்டு ஸோ ஒரு எஃபோர்ட் எடுத்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னென்னா, we should greatly like to go to the States, but here at present we have other plans. எங்களுக்கும் அமெரிக்காவுக்கு போகணும், ஸ்டேட்ஸ்க்கு போகணும் அப்படின்லாம் ஆசை தான். பட் ப்ரெசண்ட் இப்போது we have other plans, எங்களுக்கு வேறு ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது என்ன பிளான் அப்படின்னு கேட்குறேன். வாட் பிளான்? He smiled uncomfortably. Just plan, sir, he answered in a low voice. என்ன பிளான்? ஜஸ்ட்டு சொல்கிறார், எங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது சார், அவ்வளோதான் அப்படின்னு ஸ்மைல் பண்ணி சொல்கிறார். ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் ரிமைனிங் ஸ்டோரிஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.